ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான எள்ளு மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொடியை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை நீங்கள் சாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தி. இப்போ இந்த பொடி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு வந்து சேர்க்காமலே கூட நம்ம எள்ளு பொடி அரைக்கலாம். இந்த பருப்பு சேர்க்கறதுனால அந்த எள்ளோட அந்த எண்ணெய் தன்மையை கொஞ்சம் இது கம்மி பண்ணி கொடுக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் உங்களோட ஆப்ஷன், எந்த அளவுக்கு பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். மற்ற பருப்புலாம் சேர்க்க தேவையில்ல, உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ஞ்ச மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு மாற்றிக்கோங்க. தோல் உரிக்காமல் 4 பூண்டு பல், இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு. முதல்ல நம்ம இந்த பொருள் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆற வைக்கிறதுக்காக ஒரு தட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் உளுத்தம் பருப்பை வறுத்துக்கலாம். பொடிக்கு எப்பயுமே நம்ம பருப்பு வறுக்கும்போது லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா மேலே வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளார வந்து அப்படியே அந்த பசுறு வாசனை அப்படியே இருக்கும். அதனால் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி சீராக எல்லாமே வறுந்து வரும். இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பு நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. எல்லா பருப்பும் ஒரே மாதிரி கலரில் வரணும், அப்போ தான் உங்களோட பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுத்தம் பருப்பை வறுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி பொடிக்கு வறுக்கும்போது ஆற வைக்கிறதுக்காக ஒரு பெரிய தட்டில் கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த பொருளை வறுக்கிறதுக்குள்ளே இது வந்து ஆறிடும், நம்ம சீக்கிரமாக பொடி அரைச்சிடலாம். அடுத்ததாக எள்ளு வறுக்கலாம். 1 கப் எள்ளில் நான் பாதியை மட்டும் ஃபஸ்ட் பேட்சாக வறுத்துக்கிறேன், மீதி பாதியை அடுத்த பேட்சாக வறுத்துக்கலாம். எள்ளு வந்து கொஞ்சமான குவான்டிட்டி வச்சு தான் வறுக்கணும். நம்ம ஒரே டைமில் எல்லா எள்ளையும் போட்டோம் அப்படின்னா ஒரு எள்ளு பொரிஞ்சிடும். அதுக்கு அடுத்த எள்ளு பொரியறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பொரிஞ்ச எள் வந்து தீஞ்சு போயிடும். அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் நம்ம கொஞ்சமாக போர்ஷன்ஸ் வச்சு வறுக்கும்போது அந்த எள்ளோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். இப்போ வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். உளுந்து கூட சேர்க்க வேண்டாம், தனியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பேட்ச் எள்ளையும் நல்லா வறுத்துக்கலாம். இது சீக்கிரமாகவே வறுந்துடும், ஏன்னா வானல் நல்லா சூடாக இருக்கு இல்லையா, அதனால் கைவிடாமல் கிளறிக்கோங்க. இப்போ எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஆறி வர்றதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளையும் வறுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எடுத்து வச்சுருந்த காய்ஞ்ச மிளகாய் கூடவே எல்லா பொருளையும் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 4 பூண்டு பல், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு. கல்லுப்பில் எப்பயுமே ஈரம் இருக்கும் இல்லையா, அது லைட்டாக வறுத்துக்கும் போது அந்த உப்புமே நல்லா ஈரம்லாம் போயிடும். ரொம்ப வறுக்க வேண்டாம். சீரகம் வறுபடும் போது நம்ம எடுத்து தட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம எள்ளு வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஏற்கனவே பொரிஞ்ச எள்ளு இல்லையா, அதனால மேலே இருக்க தோல் வந்து ஈஸியாக உடஞ்சி வந்துடும். பொதுவாக இந்த மாதிரி எள்ளு வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் எல்லாருமே வந்து தோலோடே சேர்க்குறாங்க. இன்னுமே கிராமங்கள்லாம் தோல்லாம் எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு முரத்தில் போட்டு புடைக்கும் போது அந்த தோல் எல்லாமே வந்து வந்துடும். உங்களுக்கு புடைக்க தெரியல அப்படின்னா ஜஸ்ட் முரத்தில் கொட்டிட்டு மேலே கீழே தட்டுங்க. முரத்தை வந்து தட்டும் போது இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தோல் வந்து முன்னாடி வந்துடும். நம்ம கையாலே தள்ளி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தோல் வந்து நல்லா வந்திருக்குன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி தோல் எடுக்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே சேர்க்குறது தான் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து எள்ளு ரெடியாக இருக்குது. பொடி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எள்ளு தவிர மற்ற எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எள்ளு சேர்க்கணும். நான் உளுத்தம் பருப்பு மிளகாலாம் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஜாரில் சேர்த்துடுறேன். எடுத்து வச்சுருந்தேன் 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியையும் சேர்த்து இதை முதல்ல நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எள்ளு சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம முன்னாடியே எள்ளு சேர்த்துட்டோம் அப்படின்னா எள்ளில் எண்ணெய் பசை இருக்கு இல்லையா, அது கூட வந்து உளுந்து ஒழுங்காக அரைப்படாது, நொய்யாக தான் இருக்கும். நம்ம நைஸாக அரைக்கிறதுக்குள்ளே அந்த எண்ணெயெல்லாம் சேர்ந்து பொடியே நமக்கு பிசுன்னு ஆகிடும். இப்போ உளுந்து வந்து நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா நான் எள்ளு சேர்க்குறேன். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சாலே போதும். ஒரு 5லேருந்து 6 பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எள்ளு வந்து முழுசாக இல்லாமல் நல்லா உடஞ்சி வந்துடும். உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு குறைப்பாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எள்ளு முழுசாக இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த அளவு வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான எள்ளு பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடியில் இருக்கிற எள்ளு உளுந்து ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா. இந்த மாதிரி பொடியை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பழகுங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு எள்ளு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எள்ளோட அளவை கம்மி பண்ணிவிட்டு பருப்போட அளவு வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த எள்ளோட ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு தெரியாது, நமக்கு எள்ளும் கொடுத்து பழகின மாதிரி இருக்கும்.
இந்த பொடியை நீங்கள் மெயினாக குழந்தைங்களுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா 3/4 கப் உளுந்துக்கு பதிலாக ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு உளுந்து வச்சுக்கோங்க. அப்போ எள்ளோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா, உளுந்தோட டேஸ்ட் அதிகமாகும் போது அந்த பொடியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கரெக்டான அளவு. இந்த பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பொடியை 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த எள்ளோட எண்ணெய் பசையினால் அந்த பொடியோட டெக்ஸ்சரும் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் எள்ளோட ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவரும் போயிடும். அதனால் மாதத்துக்கு ஒரு முறை கம்மியான பேட்சில் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். பாய்.